5 ஆண்டு ஆட்சி மனநிறைவு அளிப்பதாக ஸ்டாலின் பேச்சு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாகவும் பெருமிதம். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, இதை அவர் சொல்றாருன்னா இது ஒரு டிபேட் ஆயிருக்க வேண்டாமா? ஒரு முதல்வர் இதை சொல்றாரு, நாங்க எல்லா கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம். இது மாற்று கருத்தும் இருக்கு நிறைய பேருக்கு. பிஎம்கேவை கேட்டோம்னா இல்லன்றாங்க, ஏடிஎம்கேவை கேட்டோம்னா 4ல் ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றிருக்கோன்றாங்க. இப்ப பேச வேண்டியது இதுதானே. அசால்ட்டா ரொம்ப கேஷுவலா அவர் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்கறதுக்கு இங்க ஒரு மீடியா இல்ல. நீட்ன்ற ஒரு இஷ்யூ அவ்வளவு பேசுனீங்களே, வந்த உடனே முதல் கையெழுத்து அதுதான் சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இங்க இருக்கிற எல்லா ஜேர்னலிஸ்டும் அதை கேட்டுருக்கணும்ல, எல்லா டிவிலையும் அதான ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும். இன்னைக்கு நீட்ன்ற ஒரு இஷ்யூவே இல்லாத மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே நீட்ன்ற இஷ்யூவை விட்டா வேற எதுவுமே கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ தமிழ் மக்களுக்கு எல்லாம் போச்சு, உரிமையே போச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்க பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது ரைட்டு, இதுதான் தி இஷ்யூ போல, இதை விட்டாச்சுன்னா வேற பிரச்சனையே கிடையாது போல நம்ம எல்லாம் பேசிட்டு நம்மளும் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா நீட் அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீட் எக்ஸாம் நடக்குது. ஆமா, தமிழ்நாட்டில் நடக்குது. ஆமா, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது இஷ்யூவே இல்லை. சூசைட் பண்றாங்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு. மன உளைச்சல் பெரிய லெவல்ல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எல்லாம் எதையும் பேசாம நாங்க எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு எதிர்கேள்வி கூட ஃபேஸ் பண்ணாம சைலண்டா போக முடியுது.